Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு மேன்மை நிறைந்த தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். இந்த நேரம் அற்புதம் தருகிற நேரம், இந்த நேரம் அதிசய தருகிற நேரம் ஆனபடியினாலே இந்த நல்ல அருமையான தேவ செய்திக்கு ஏற்ற ஒரு மேலான ஒரு செய்தியின் தலைப்பை தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ராஜரீக உபதேசமாய் நமக்கு கொடுக்கும் போது, அற்புதம் செய்கிறவர் நம்மோடு கூட இருந்தால் என்கிறதான ஒரு கேள்விக்குறியோடு கூட கீழே என்ன சொல்லப்படுகிறது? மரண பாதையை கடக்க முடியும். அற்புதம் செய்கிறவர் நம்மோடு கூட இருந்தால் மரண பாதையை கடக்க முடியும் என்கிறதான விசேஷித்த தேவ செய்தியை இரண்டாம் பாகமாக உன்னதமான தேவன் நாம் நம்முடைய காதுகளிலே கேட்க உன்னதமான தேவன் அருள் செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ ஜனமே, இந்த தேவ செய்தியின் வாயிலாக மரண பள்ளத்தாக்கு என்கிறதான ஒரு காரியத்திலே நாம் இருக்கிறோம். இந்த பூமியில நாம் வாழ்கிறதான வாழ்க்கை மரண பள்ளத்தாக்குக்குள்ளாக இருக்கிறது என்பதாக நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே நம்முடைய ஜீவன், நம்முடைய உயிர் எல்லாமே மரண பள்ளத்தாக்குக்குள்ளாக இருக்கிறது. எப்பொழுது மரணம் வரும், எப்பொழுது ஆபத்து வரும், எப்பொழுது விபத்து வரும் என்பது நமக்கு தெரியாது. ஒரு இமை பொழுதுதான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார என்னென்னமோ ஆயிடும். அப்படிப்பட்ட பயங்கரமான இந்த உலகத்துல தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். முக்கியமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். உன் படுக்கையிலே தேவன் இருக்க வேண்டும். உன் வழிகளிலே நடக்கும் போது தேவன் உன்னோடு கூட இருக்க வேண்டும். இதோ நாம் வேலை செய்யும் போதும் எந்த இடத்துல இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா மரண பாதையை கடக்கலாம். பிரியமானவர்களே, இந்த பூமியில இருக்கிறதான ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் மரண பயம் மிகவும் முக்கியம், மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பாருங்க, இதோ யானை உருவத்திலே பெரியது, ஆனா அது பக்கத்திலே நம்ம போகும்போது வீரியமாய் புறப்பட்டு வருகிறது. ஏன், என்ன காரணம்? ஐயோ, என் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று சொல்லி பக்கத்துல ஒரு மனுஷன் ஆனாலும் சரி, ஒரு மிருகம் ஆனாலும் சரி, அந்த காரியத்தை அட்டாக் பண்றதுக்கு, அதாவது தன் உயிரை காப்பாற்றுவதற்காக அடுத்த உயிரை சேதப்படுத்துவதற்கு சீறிட்டு வருது. பாத்தீங்களா? இவ்விதமாக யானை வருது அப்படின்னு நினைச்சா அது தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காகவே வருகிறது. அதே போல சிங்கம், புலி, இவ்விதமாக எல்லா சர்ப்பங்கள் எல்லாமே தன்னுடைய உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அது சீண்டுது, சீருது, எதிர்த்து வருது. அதே போல நமக்கும் கூட உயிருக்கு பயம் உண்டு, நம்முடைய உயிருக்கும் பயம் உண்டு. ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா, ஐயோ நோய் வந்துருச்சே, இந்த நோயினால நான் ரொம்ப அவதிப்படுறேனே, ரொம்ப பாதிப்பா இருக்கிறது, அதனால நான் செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஏன், என்ன காரணம்? மரண சித்திரவாதம் சொல்லப்படுது இல்லைங்களா? மரண வேதனைன்னு சொல்லப்படுதா? அந்த வேதனையை தாங்கவே முடியாதுங்க. ஆகவே எல்லாருக்குமே மரண பயம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளுக்கும், மனிதர்களாகிய நமக்கும் மரண பயம் உண்டு. ஏண்டா, மரணத்தின் பாதையிலே நாம் நடந்து கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆகவே இந்த நல்ல தேவ செய்தி நமக்கு இந்த மரணத்தில் இருந்து நாம் எப்படி நம்மை காத்துக் கொள்கிறது என்கிறதான நல்ல ஒரு அறிவை புகட்டுகிற தேவ செய்தி, ஆலோசனை கொடுக்கிற தேவ செய்தி. தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாம் பெற்று இதோ மரண பயத்தில் இருந்தும் மரண பாதையில் இருந்தும் நம்மை விலக்கி காத்துக் கொள்கிறதான அருமையான செய்தியாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே மரணத்துக்கு பயப்படாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டோம்.
ஆகவே இங்கே மரண பயம் உண்டு, இந்த பூமியிலே மரண பயம் உண்டு. எப்படியாக? நோய் அதிகமாக மரணத்துக்கு ஏதுவான நோய் வரும்போது மரண பயம் வருகிறது. அதுதான் எசேக்கியா தீர்க்கதரிசி, அவர் ராஜா, எசேக்கியா ராஜா, அவர் என்ன செய்யறாரு? மரண பயத்தினாலே இவ்விதமாக சுவர்புறமாய் தன்னுடைய ஆயுசு நாட்கள் ஆண்டவரே முடிய போகிறது என்று சொன்னீரே என்று சொல்லி அழுது புலம்பும் போது, அந்த மரண பயத்திலே புலம்பும் போது அவனுடைய ஆயுசு நாட்கள் இவ்விதமாக கூட்டி கொடுக்கப்பட்டது. அவனுடைய ஆயுசு நாட்களோடு கூட 15 வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீ மரித்து போவீர் என்று கர்த்தர் சொன்னார். அந்த நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் திறப்பின் வாசல் நின்று சுவர்புறமாய் அந்த மரண பயம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி ஜெபம் செய்தார். உடனே என்ன நடந்தது தெரியுமா? தேவன் அற்புதமாய் அவருடைய சொல்லினாலே, அவருடைய வார்த்தையினாலே இந்த ராஜாவின் பக்கத்திலே ஆண்டவர் இருந்தபடியினாலே அவனுக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்கப்பட்டது என்பதாக அதை தொடர்ந்து வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அடுத்தபடியாக கொலை பாதகம், அந்த கொலை பாதகத்தின் நிமித்தமாய் ஆக்ரோஷத்தோடு கூட வருகிறதான ஜனங்கள் மத்தியிலே தாவீது இருந்தார். தாவீது அஞ்சினார். ஐயோ, என்னுடைய உயிர் போய்விடுமே, கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் பலன், நான் யாருக்கு பயப்படுவேன்? உள்ளுக்கு பயம் இருந்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டே வந்தாரு. தேவனே, இதோ சிங்கத்தின் கடவாய் பற்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி வலு சர்வத்தினுடைய வாயிலே நான் மாட்டி இருக்கிறேனே என்று சொல்லி அவர் ஜெபித்தார். ஜெபிக்க 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 கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினாலே கொலை பாதகர்களிடத்தில் இருந்து அந்த மரணத்திற்கு விலக்கி காத்துக் கொள்ளத்தக்கதான திவ்யமான ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு தேவன் தந்தார். பாத்தீங்களா? அதோடு மாத்திரமல்ல, ஆபத்து விபத்து நேரத்திலே நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டுமா? ஆகவேதான் 91வது சங்கீதத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, ஆபத்திலே அவன் என்னை கூப்பிடுவான். வேதம் வாசிங்கள். அந்த 91வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 91:15 வாசித்து பாருங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாத்தீங்களா? இந்த செய்திக்கு ஏற்ற தலைப்பின் பிரகாரமாக தான் தேவனுடைய வார்த்தையும் அமைந்திருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், தேவன் நம்மோடு கூட இருந்தால், ஒன்று, நம்முடைய ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்படும். 2, எல்லா விதமான துஷ்ட மிருகமுள்ள மனிதர்கள் ஆக்ரோஷமாய் வரும்போது அதற்கும் நாமே விலக்கி காத்துக் கொள்ளலாம். நோய் நொடிகள், ஆபத்துகள், விபத்துகள், பொல்லாப்புகள், நாசமோசங்களில் இருந்து நாம் தப்பிவிக்கப்படுவோம். இந்த செய்தி எடுப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக நான் சாலையிலே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு வாகனம் விரைவாய் வந்து ஒரு கடுகளவுதான், அந்த கடுகளவு வித்தியாசத்திலே என்னிடத்திலே அப்படியே உரசி கொண்டு போனது. ஒருவேளை அதிலே நான் மாட்டி இருப்பேனே என்று சொன்னால் நான் இந்நேரம் இந்த செய்தி எடுத்திருக்க முடியாது. இப்பொழுது தேவனுடைய செய்தியையும் உங்களிடத்திலே கொடுத்திருக்க முடியாது. ஆகவே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே, கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடியினாலே நான் பிழைத்தேன், உயிரோடு கூட இருக்கிறேன். இப்பொழுது ஊழியத்தின் வாயிலாக உங்களிடத்திலே தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். ஆகவேதான் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாத்தீங்களா? இதை குறித்து தான் இந்த பூமி ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கம்.
இந்த பூமி மரண இருளின் பள்ளத்தாக்காய் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு பயப்படவே வேண்டியதில்லை. 2 விதமான பாதுகாப்பை கொடுப்பாராம். அது என்ன? வேதம் வாசிப்போம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலம் ஒரு தடியும் என்னை தேற்றும். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருந்து 2 விதமான கோலை தருகிறார். ஆகவே மேய்ப்பனின் கோல் என்று சொல்லப்படுகிறது. அந்த மேய்ப்பனின் கோலிலே 2 கோல்கள் வித்தியாசமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அது ஆடுகளுக்கும் சரி மற்றுமாக அந்த மேய்ப்பனுக்கும் சரி பாதுகாப்பாகவும் அது அனுகிரக கோலாகவும் நிக்கிரக கோலாகவும் இருக்கிறது. 2 ஆசீர்வாதம். மேய்ப்பனுடைய கரத்திலே 2 கோல் இருக்குன்னு சொன்னா அவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போகும்போது, அதாவது நாமும் இந்த பூமியிலே மரண இருளின் பள்ளத்தாக்குள்ளார போகும்போது 2 விதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். அதிலே ஒன்னு அனுகிரகம், இன்னொன்னு நிகிரகம். பாத்தீங்களா? ஒன்று அனுகிரகம், இன்னொன்று நிகிரகம். ஆகவே அனுகிரகமாகிய கோல் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. பாத்தீங்களா? அனுகிரகம் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அந்த கோலில இருக்குன்னு சொன்னா அந்த கோலிலே ஆண்டவருடைய கிருபை. எப்படிப்பட்ட கிருபைனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசனமும் அவருடைய கிருபையும் அடங்கி இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். அது ஒன்று அற்புதத்தின் கோல் என்று வைத்துக் கொள்ளலாம். 2வது கோல் நிகிரகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிகிரகம் என்று சொல்லப்படுது எல்லாத்தையும் அழிச்சிடும். அதே நேரத்தில் நமக்கு எதிராக புறப்பட்டு வருகிற எல்லா காரியங்களையும் அதமாக்கக்கூடிய கோல். அதுதான் நிக்கிரக கோல். அந்த நிக்கிரக கோல் அதுக்குள்ளாக எப்படிப்பட்ட கிருபை இருக்கிறது சொன்னா பிதாவினுடைய மகிமையின் கிருபை இருக்கிறது. ஆகவே அந்த பிதாவினுடைய மகிமையின் கிருபை இருக்கிறபடியினாலே எல்லா தடைகளையும் நீக்குகிறவர் பிதாவாகிய தேவன் தான். எல்லா விதமான நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படிக்கு தடுத்து நிறுத்துகிறது தான் நிக்கிரக கோல் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிக்கிரக கோல் என்னன்னா பிதாவுக்கு ஏற்ற வகையில இருக்கிறபடியினாலே உன்னதமான தேவன் அது விசேஷமாய் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் இதை அறிந்துதான் தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் தடியும் பாத்தீங்களா என்னை தேற்றும் என்பதாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம் பாத்தீங்களா? ஆகவே கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே மேய்ப்பராயிருந்து அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்கும்போது சகல விதமான எந்த மரண பயத்திற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. கொள்ளை நோய் வந்தால் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போ என்று சொன்னால் அது போக வேண்டும். பொல்லாத பிசாசு மரண பயத்தை கொண்டு வந்து ஆக்ரோஷத்தினாலே அது கடந்து வரும்போது என்னவா அவருடைய நாமத்தினாலே நாம் இவைகளை எல்லாம் துரத்தலாம். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிதான அற்புதத்தை செய்வார், பெரிதான அதிசயத்தை செய்வார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய நாமத்திலே அதிசயம், அவருடைய நாமத்திலே அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். சகல விதமான பொல்லாத பிசாசு பிடித்தவர்கள், நோய் உடையவர்கள் எல்லாமே கடந்து வந்தார்கள். அவருடைய நாமத்தினாலே விலகி போனதாம். பாத்தீங்களா? இதைதான் மாற்கு 9:39 வாசித்து பாருங்கள். முதலாவது அவருடைய நாமம் நம் பக்கத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுது இருந்தால் கர்த்தரே நம்மோடு கூட இருக்கிறார் என்பதாக அர்த்தம் கொள்ளும். அப்பொழுது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே விலகி போ என்று சொன்னால் அது விலகி போகும். அங்கே அற்புதம் நடக்கும். வேதம் வாசித்து பார்ப்போம். மாற்கு 9:39 அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். பாத்தீங்களா? என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் பாத்தீங்களா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது, அவருடைய நாமத்தினாலே அதிசயம் நடக்கிறது, அவருடைய நாமத்தினாலே
பயங்கரமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆகவே அவருடைய நாமத்தினாலே கூடாத காரியம் எதுவுமே இல்லைங்க. ஆகவே அவருடைய நாமத்தை சொல்லும் போது கர்த்தரும் அப்படியே நம்மோடு கூட இருக்கிறார் என்பதாக நாம் விசுவாசிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய காரியம்! ஆகவேதான் அவர் செய்த அற்புதங்கள் எண்ணிலடங்காத அற்புதங்கள். தேவன் செய்யுமாத அற்புதம் அநேகமான அற்புதம். ஆனால் அந்த அற்புதத்திற்கு தகுதியான பாத்திரங்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது போகும்போதும் அற்புதம், திரும்பும் போதும் அற்புதம், நடக்கும் போதும் அற்புதம். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, தேவனுடைய அற்புதத்தினாலே நாம் காக்கப்படுவோம் என்பதாக நாம் பார்க்கிறோம். பாத்தீங்களா? ஆகவேதான் தேவனுடைய அற்புதத்தை வாங்கியும் கூட நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நன்றி இல்லாதவர்களாய் மாறக்கூடாது. அவருடைய அற்புதத்தை ஒருபோதும் மறக்கவே கூடாது. ஆகவே அந்த அற்புதத்தை மறவாத ஒரு இதயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டுங்க. ஒரு வசனம் சொல்லப்படுது பாருங்க, நெகமியா 9வது அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமை தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலங்கம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. பாத்தீங்களா? வேதத்திலே பார்க்கும்போது ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் செய்த அற்புதங்கள் எண்ணிலடங்காத அற்புதங்கள். அந்த அற்புதத்திற்கு நாம் பங்காளிகளாய் இருக்கும்போது கடைசி வரைக்கும் நம்முடைய மரண பரியந்தமும் நினைக்க வேண்டும். அவருடைய அற்புதத்திற்கு நினைக்க வேண்டும். அவருடைய கர்த்தர் அற்புதம் செய்தாரே, என்னை வழிநடத்தினாரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த அற்புதத்தை நினைத்து துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாத்தீங்களா? அப்படி நாம் நினையாதிருந்தால் நாம் நன்றி கெட்டவர்களாய் மாறுவோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவருடைய செய்த அற்புதங்கள், மனிதனுக்காக செய்த அற்புதங்கள் ஏராளமானது. நம்முடைய கையில இருக்கிறதான வேத புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது கொஞ்சம், அநேகமான அற்புதங்கள் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதைதான் யோவான் 20வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. எழுதி இராத வேறு அற்புதங்களும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். பாத்தீங்களா? உலகம் கொள்ளாது அப்படிப்பட்ட பயங்கரமான அற்புதங்கள் உண்டு. ஆகவேதான் ஊழியக்காரன் நோய்க்கு பயப்படலாமா? ஊழியக்காரர்கள் ஆபத்துக்கு பயப்படலாமா? தேவனுடைய விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். நாம் சில வேளைகளிலே உலகத்துக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே ஒருபோதும் பயப்படக்கூடாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நம்மை எதிர்ப்பவன் யார் என்று சொல்லிதான் வேதத்திலே இடம் பிடித்தவர்கள் எல்லாம் சொல்லி 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 அருமையான வசனங்களை சொல்லி சொல்லி தியானித்து அவருடைய வரங்களை பெற்று அவருடைய அற்புதங்களை பெற்று இவ்விதமாக நடத்தி கொண்டு போனார்கள். சிங்கத்துக்கு முன்னாக நின்றார்கள். சிங்கத்துக்கு பயப்படவில்லை. சிங்கமானது கர்ஜிக்கிட்டு வருகிறது. 3 நாள் சாப்பாடு இல்ல சிங்கத்துக்கு. பசியா இருக்கு, வயிறெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. எதனாச்சும் ஒரு ஜீவன் கிடைச்சா போதும், அது அப்படியே பட்சித்துரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தாவீது நின்றார். அதாவது தானியேல் நின்றார். தானியேல் நிற்கும் போது அந்த சிங்கத்தை பார்த்து பயப்படவில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பாத்தீங்களா? அந்த வைராக்கியமும் அந்த விசுவாசமும் நமக்கு வேண்டும். அப்பொழுது சிங்கமானது என்ன செய்தது? வரவே இல்லை, பக்கத்துல வரவே இல்லை. அவரை பார்த்து பின்னிட்டு போனது. பாத்தீங்களா? கர்ஜிக்கிற சிங்கம். எப்படிப்பட்ட ஒரு காரியம்! அந்த காலம் எங்கே, இந்த காலம் எங்கே? ஏதோ சின்ன கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில சின்ன கொஞ்சம் போராட்டம் வந்துருச்சுன்னா நம்முடைய விசுவாசம் எல்லாம் பஞ்சா பறந்துருது. ஆனா நம்ம கொண்டிருக்கிறதான விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு இப்போ நமக்கு தெரியும். பாத்தீங்களா? ஆகவே கர்த்தர் ஒண்ணு செய்யல. கேட்ட கர்த்தர் ஒண்ணு செய்யல. கர்த்தர் எனக்கா இப்படி ஒரு வேதனை கொடுத்துட்டாரு, கர்த்தர் எனக்கா இப்படிப்பட்ட ஒரு நோய் கொடுத்துட்டாரு, நான் செத்துட்டா நல்லா இருக்குமே. ஊழியக்காரன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் பெரிய மலையை பார்த்து தள்ளுண்டு சமுத்திரத்தை விழும் என்று சொன்னால் விழும். ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் திறப்பின் வாசலில் நின்று தைரியத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களாகவும்
தேவன் தமது பக்கத்திலேயே இவ்விதமாக ஆண்டவரை நம்மை வைத்து ஆண்டவர் பக்கத்திலேயே இதோ நாம் இருப்போம் என்று சொன்னால் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு முறை கூட பயங்கரமான ஒரு போராட்டத்தை பார்க்கிறோம். பின்னால பார்வோன் மன்ன ஈட்டி முனையிலே துரத்தி கொண்டு வருகிறான். ரதங்கள் உருண்டோடு கொண்டு வருகிறது. ரதங்களுடைய சத்தங்கள் கடகடவென்று வருகிறது. முன்னால பார்த்தா குமரி கொண்டிருக்கிறதான இவ்விதமாக செங்கடலின் அகோரம். அது வரும்போது என்ன செய்தார்கள்? பயங்கரமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு காரியம். ஆகவே அந்த காரியத்திலே தானே இவ்விதமாக அங்கே நிற்கும் போது மோசே சொல்கிறார், நின்று கொண்டே அதிசயத்தை காண்பீர்கள். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை நடப்பிக்க போகிறார். யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி நம்முடையது என்று சொன்னார்களாம். ஆச்சுங்களா? பாத்தீங்களா? நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக, ஆம்தே பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். முன்னாலேயும் பிரச்சனை, பின்னாலேயும் பிரச்சனை. முன்னாலே என்ன பிரச்சனை? மூழ்கி போய்விடுவோமே, இதுல கடக்க முடியாது, எத்தனையோ தடைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா எவ்வளவோ தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், இதனால ஒண்ணு முடியாது அப்படி சொல்லி. ஆனா பின்னால சத்தம் வருது, மரண ஈட்டின் சத்தம், குதிரைகளுடைய சத்தம், எகிப்தின் ராணுவத்தின் சத்தம். எப்படி இருக்கும் நினைச்சு பாத்தீங்களா? உடனே முறுமுறுத்துட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்துட்டாங்க. ஆனா ஒருவர் மாத்திரமே சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய காரியம்! ஆகவே 6 லட்சம் பேர்ல ஒருத்தர். அதே போல இன்னைக்கு நம்ம தெருவுல நம்ம ஒருத்தரா இருக்கலாம், நம்முடைய சபையில ஒருத்தரா இருக்கலாம், நம்முடைய தேசத்திலே ஒருத்தரா இருக்கலாம். நம்ம ஒருத்தரா இருந்து நம்ம சொல்ற ஒரு வார்த்தை நம்மையும் காப்பாத்தும், நம்ம சூழ இருக்கிறதான எல்லாரையும் காப்பாத்துமா. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? அப்போ எதுங்க காப்பாத்துச்சு? கர்த்தர் மோசையினுடைய கரத்திலே கோலை கொடுத்திருந்தார். கோலும் தடியும் என்னை தேற்றும். மோசையினுடைய கரத்திலே இருந்தது என்ன? கோல். அந்த கோலை வைத்து, மோசே உன் கரத்தில் இருக்கிறதான கோலை எடுத்து சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, உயர்த்து. சமுத்திரத்தை பார்த்து அந்த கோலை இவ்விதமாக நீட்டின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சது? அப்படியே சமுத்திரம் 2ஆக பிளந்தது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் நினைச்சு பாத்தீங்களா? ஆண்டவர் ஊதினார். தன்னுடைய அடி வயிற்றிலிருந்து இவ்விதமாக அவருடைய காற்று புறப்பட்டது. வேதத்திலே தெல்ல தெளிவாய் பார்க்கும் போது சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கிறது என்று சொன்னால் அது எப்படி பிளந்தது? கீழ்காற்றை தேவன் அங்கே கொண்டு வந்தார். அந்த கீழ்காற்றின் வாயிலாக சமுத்திரம் 2ஆக பிளந்தது. அந்த கீழ்காற்று எங்கிருந்து உற்பத்தி ஆனது என்றால் உன்னதமான தேவனுடைய அடி வயிற்றிலிருந்து உருவானது. வாசித்து பாருங்கள். கீழ்காற்றை உண்டாக்க செய்து கர்த்தர் சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார் என்று தெல்ல தெளிவாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. பாத்தீங்களா? ஜலம் 2ஆக பிளந்து போயிற்று. எவ்வளவு பெரிய காரியம்! இன்னொரு அற்புதத்தை பார்க்கிறோம். எரிக்கோ, அந்த எரிக்கோ மதில் இவ்விதமாக துதியினாலே அந்த எரிக்கோவை தகர்க்க வேண்டும். ஒரு பெரிய தடை தான் எரிக்கோ. பயங்கர தடை. எத்தனையோ டைம் நம்ம இந்த எரிக்கோவை பற்றி நம்ம யோசனை பண்ணியிருக்கோம், ஜபத்தின் வாயிலாக சொல்லி இருக்கிறோம், செய்தியும் கேட்டிருக்கிறோம். இப்போ அந்த எரிக்கோ ஒரு தடையாக இருந்தது. இந்த பக்கத்துல இருந்து நம்ம போகணும்னு சொன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்ன அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்றால் எரிக்கோ தடையாக இருந்தது. இப்போ அந்த எரிக்கோவை தகர்த்து தான் போக வேண்டும். அப்போ எரிக்கோவை தகர்த்துவதற்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா எல்லார் கையிலும் நீங்க எக்காலத்தை பிடிங்கள் சொல்றார் ஆண்டவர். அங்கே மோசேயினுடைய கரத்திலே கோல் இருந்தது. இங்கே ஒவ்வொருவருடைய கரத்திலும் யாராவது பாடல்கள் வாயிலாக பாடுகிறவர்கள், துதிக்கிறவர்கள் கையிலே எக்காலத்தை பிடித்துக் கொண்டு அதனுடைய தொனி பயங்கரமான தொனியாய் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னார்.
ஆகவே கையிலே எக்காலத்தை பிடித்துக் கொண்டு இவ்விதமாக ஊதினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஊதும் போது எரிகோ தகர்க்கப்பட்டது. எரிகோ துதியினாலே அது தகர்க்கப்பட்டதாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் யோர்தான். அந்த யோர்தான் இக்கரையிலிருந்து அக்கறை போயாச்சு. எலியா பரமேறி போயிட்டாரு. பரமேறி போன உடனே இப்போ அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வரணும். எலியா செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் எலிசா பார்த்துட்டு இருந்தாரு. உடன் ஊழியக்காரனா அப்போ ஒரு வார்த்தை சொல்லப்படுது. என்ன வார்த்தை தெரியுமா? எலியாவுடைய சால்வை எலிசாவுக்கு கிடைத்தால் நீ பலன் கொண்டு நீ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய தகுதி உடையவனாய் இருப்பார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவாய். இதுதான் வார்த்தை. அப்போ இந்த எலிசா பார்த்தாரு. என்ன பார்த்தாரு தெரியுமா? எப்பொழுதுமே என் எஜமானனாகிய எலியாவு கிட்டேயே நான் இருக்கணும். பாத்தீங்களா? கர்த்தர் நம் பட்சத்திலேயே இருக்கணும். அப்பதாங்க அற்புதம், அப்பதாங்க அதிசயம். அதே போல எலியாவின் பக்கத்திலேயே எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் சரி விடவே மாட்டாரு உடன் ஊழியக்காரர். அப்படி இருக்கணுங்க உடன் ஊழியக்காரர். உடன் ஊழியக்காரனா எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கழட்டி விட்டுட்டு போக கூடாது. ஊழியக்காரனை எங்க கூப்பிட்டாலும் அந்த இடத்துல நிக்கணும். எந்த இடத்துல போறாரோ அந்த இடத்துல போகணும். ஊழியக்காரன் எந்த இடத்துல உட்காரானோ பக்கத்திலேயே உட்காரணும். ஊழியக்காரன் எப்படி என்ன காரியம் செய்ய விரும்புகிறாரோ அந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி உடனே ஓடி வரணும். அப்படி இருந்தவர் தான் எலிசா. பிரதிபலன் என்ன நடந்தது? என்ன? அக்கினி ரதத்திலே இப்பொழுது எலியா இப்போ எடுத்துக்கொள்ளப்படுறாரு. ஒரு ஊழியக்காரன் இல்லைன்னா சபை என்ன இருக்கும்? ரொம்ப வேதனை. ஒரு ஊழியக்காரன் இல்லைன்னா வார்த்தையே இல்லாம போயிடும். ஆச்சுங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கடைசி நேரம். அப்போ அக்னி ரதம் வந்துருச்சு. எலியாவும் அக்னி ரதத்துல எடுத்துக்கொண்டு போறாரு. இந்த எலிசாவுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல நினைச்சு பாருங்க. இவன் என்ன செஞ்சிருப்பான்றது பாருங்க. ஆண்டவரே நீ சொன்னீரே, நீ சொன்னீரே, எலியா போயிட்டாரு, என்னுடைய எஜமான் போறாரு, இனி அவரை பார்க்க முடியாது. எலியா இந்த பூமியில இல்ல, பார்க்க முடியாது. ஆனா உமக்கு சாட்சியா நிக்கணுமே அப்படி சொல்லி கதறும் போது கைகளை உயர்த்தி கதறும் போது அப்படியே மேக ரதத்துல அக்னி ரதத்துல அப்படியே எலியா மேல போயிட்டு இருக்கே சமயத்துல அவனுடைய தோளில் இருக்கிற சால்வை அப்படியே பறந்து வந்து இது எலிசாவின் இடத்துல வந்ததாய் நான் பார்க்கிறோம். அது தாங்க பார்த்தாரு, கையில கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் என்னுடைய எஜமா இல்லையே, தீர்க்கதரிசி இல்லையே என்று ஒரு ஆதங்கம். இன்னொரு பக்கம் நான் தனியனா இருக்கிறேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரி சொன்னது நடக்குதான் பார்க்கலாம்னு சொல்லி அந்த சால்வை எடுத்து முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தானை அடித்த பொழுது யோர்தான் இரண்டாக பிளந்ததாம். என்ன பயங்கரமான நிகழ்ச்சி! இந்த ஆசீர்வாதம், இந்த கிரிகை, இந்த விசுவாசம் என்னிடத்துல உங்களிடத்துல இருக்கா? இன்னைக்கு உடன் ஊழியக்காரன் சொல்றோமே, அந்த உடன் ஊழியக்காரன் இடத்துல இருக்கா என்று பார்க்கும் போது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வேதம் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:8 வாங்க. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாக அக்கறை போனார்கள். 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இது சம்பவம், இது சம்பவம். இதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் என்ன அர்த்தம் உண்டு? மோசேயினுடைய கரத்திலே கோல், தாவீதினுடைய கரத்திலே 2 கோல், மோசேயினுடைய கரத்திலே 1 கோல். அதோடு மாத்திரமல்ல, இதோ எரிகோவை தகர்க்கும் போது அவங்களுடைய கையிலே எக்காலம். அதோடு மாத்திரமல்ல, யோர்தானை கடக்கும் போது அவங்களுடைய கையிலே சால்வை இருக்கா?
இந்த காரியம் நம்மிடத்தில் இருந்தா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் ஒரு இடத்துல மேய்ப்பனின் கோல், இன்னொரு இடத்துல வாக்குத்தத்த கோல், இன்னொரு இடத்துல இவ்விதமாக எக்கால துணி, இன்னொரு இடத்துல சால்வை. எவ்வளவு பெரிய காரியம்! இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இதனுடைய காரியங்கள் என்ன? நாம் உணர்கிறவர்களாய் காணப்படவில்லை. படிச்சுட்டு தான் போறோம். ஆனா இதுக்குள்ளாக இருக்கிறதான அர்த்தம் என்ன? பாத்தீங்களா? அனுகிரகம் என்கிற கோலும் நிகரகம் என்கிற கோலையும் இரண்டாக இணைக்கும் போது சிலுவை வடிவிலே மாறுகிறது. அந்த சிலுவைக்குரிய உபதேசம் நம்மை ரட்சிக்கும். சிலுவைக்குரிய உபதேசம் நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வரும். சிலுவையினாலே பொல்லாத சாத்தானுடைய தலையை நசுக்கி அவனுடைய சிந்தையை எல்லாம் குத்தி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் வெற்றி சிறந்தாரே. அவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தின் ரட்சிப்பு இன்னைக்கு நம் கிட்ட இருக்கும் என்று சொன்னார். ஒரு யோர்தான் அல்ல. அந்த யோர்தான் என்பது என்ன அடையாளம் தெரியுமா? ஆவிக்குரிய வகையிலே மரண யோர்தான். அந்த மரண யோர்தானை வெல்ல முடியும். செங்கடல் எப்படி மரணத்தை இவ்விதமாக தனக்காக கொண்டிருக்கிறது. செங்கடலுக்குள்ளாக போனா எவனும் உயிரோடு இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட பயங்கரமான குமரி வருகிறதான அலை, மரண அலைகள். அந்த மரண அலைகளில் இருந்து நம்மை தப்புவிப்பார். எவ்வளவு பெரிய காரியம்! ஆசீர்வாதம் அல்லவா? ஆகவே இந்த தேவ செய்தி, ஆண்டவருடைய அற்புதம், ஆண்டவருடைய மேலான அதிசயம் நமக்கு இன்று இருக்க வேண்டும் என்றால் என்னன்னா, ஒரே ஒரு காரியம். இந்த செய்தியின் தலைப்பின் பிரகாரமாக அற்புதம் செய்கிறவர் நம்மோடு கூட இருந்தால், அதற்கு உகந்த பாத்திரமாக நாம் இருந்தால் மரண பாதையை கடக்கலாம் என்கிறதான அருமையான செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். அதன்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். வினோத விசித்திரமான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். எந்த மரணம் வந்தாலும், எந்த வகையில வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் பலன், நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுடுவேன் என்று சொல்லி வைராக்கியம் உள்ள ஆவியை நமக்குள்ளாக கொண்டு வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்று வரம் பெற்றவர்களாய் இருக்கும் போதே கட்டாயம் மரண பாதையை நாம் கடக்கலாம். மரண பாதையிலிருந்து நாம் கடந்து போய் ஜீவ பாதையில நாம் நிலைத்திருந்து உன்னதமான தேவனுக்கு எப்பொழுதும் இந்த உலகத்திலே சாட்சிகளாக இருக்கலாமா? இருப்போம். இதற்காக கர்த்தர் தாமே நம்மை யாவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9443523477 மற்றும் 78717177